ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆப் யூடியூப் சேனல். நம்ம ஏகேவோட சினிமா கெரியர்லேயே அதிக பொருட்செலவில் உருவாயிட்டக்கூடிய ஒரு படம்னா அது விடாமுயற்சி தான். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 150 210 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக இந்த படத்தை டேரக்டர் செதுக்கிட்டு வராரு. டேரக்டர் சங்கர் அவர்கள் மாதிரி பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு பேரில் செட் ஒர்க்கில் எதுவும் போடாமல் டேரெக்டாக லைவ் லொக்கேஷனுக்கே போய் ஏகப்பட்ட கேமரா எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்பவே பார்த்து எடுத்துகிட்டு வராரு சினிமோட்டோகிராஃபர் நிரவ் ஷா. இந்த விடாமுயற்சி படத்தோட முக்காவாசி ஸ்கெடியூலுமே துபாயில் இருக்க அசர்பைஜான் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் எடுத்துக்கிட்டு வராங்க. முக்கியமா துபாய் ஒரு பாலைவனம் நிறைந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இதனாலதான் டைரக்டர் மகிழ் திருமணி அவர்களும் இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்காக இந்த ஊரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த மேக்கிங் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு மிகப்பெரிய கார் சேசிங் சீனை பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ரோட்ல வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஏகேவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டூப்பும் போடாம ரொம்பவே லைவா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஒரு சீன் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி வர ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் தான் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை பாலைவனத்துக்கு நடுவில் எடுத்துட்டு வராங்களாம். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்பவே ஏகப்பட்ட தடவை சின்ன மணல் பயிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதான். ஆனா அதெல்லாம் எதுவும் பெருசா பொருட்படுத்தாம ரொம்பவே எஃபர்ட் போட்டு உழைச்சிக்கிட்டு வராங்களாம் விடாமுயற்சி படங்களோ. நம்ம ஏகேவுமே இந்த ஒரு சீனுக்காக தன்னோட டீம் படுற கஷ்டத்தை பார்த்து அவருமே மேக்கிங்ல ரொம்பவே இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு வராராம். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சீனை பிக் ஸ்கிரீன்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். நீங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வர டெசர்ட் ஃபைட் சீனை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.